பேச்சுலர் சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் கழுவி வச்சிருக்கிற துவரம்பருப்பு 2 தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, 2 கத்திரிக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நெல்லிக்காய் சைஸில் உள்ள புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து கலந்து மீடியம் விசில் 4 விசில் வச்சு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக தாளிப்பு ரெடி ஆகிடும். இந்த தாளிப்பை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாம்பாரும் ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.